இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பீம் யுபிஐ ஆப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, பீம் யுபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீம் யுபிஐ ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ்ல இதுல வந்து பேங்க் அக்கவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கான இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட், அதாவது இந்த பேஜ்ல நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்டை ரிமூவ் பண்ணுமோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ பேங்க் அக்கவுண்ட்கான இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். டெலீட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல வந்து எஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடும். அக்கவுண்ட் ரிமூவ் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த பேங்க் அக்கவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இது போல நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்க அது போல டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து அந்த பேங்க் அக்கவுண்ட்டை பீம் யூபிஐல இருந்து நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க ஃபைனலா இந்த பீம் யூபிஐல வந்து பாருங்க நீங்க வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து பாருங்க டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கும். இது போல டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா இருக்கும்போது அந்த அக்கவுண்ட்டை நம்மளால டெலீட் வந்து பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து டோட்டலா டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்பை டீரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். டீரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாருங்க எப்பவும் போல ஃப்ரெஷ் ஆயிடும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா பீம் யூபிஐயோட லிங்க் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ரிமூவ் ஆயிடும். கார்ட்ஸா இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஓகே, அது எப்படி சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோல நான் மேக் பண்ணி போடுறேன் எப்படி டீரிஜிஸ்டர் பண்றது சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தா இப்படி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க.